ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். நம்மளோட பெத்தவங்களும் பெரியவங்களும் நிறைய நேரம் நமக்கு சொல்லி அறிவுரை சொல்றப்ப சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு தெரியுமா? நான் வாழ்க்கையில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா? வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துல இருந்து நான் இந்த விஷயத்த தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கை பாடம்ன்றதை நீங்கள் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ போய் படிக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நமக்கு பசிக்கிறப்ப நம்மளோட வயிறு ஓகே, நம்ம மனசு உடஞ்சு போயிருக்கோம்ல, ஆறுதலே இல்லாம தனியா உட்காந்து உடஞ்ச மனசை வச்சு என்ன செய்ய நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மனசு ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு படிப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்கோ பணம் தேவைப்படும் இல்லையா, அப்போ காலியா இருக்கும்ல பர்ஸு, அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட். அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கு. இதை நம்ம போய் சீரியஸாக சின்சியராக உட்காந்து கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த 3ல் 1 நமக்கு நடந்தாலே இல்லை, வாழ்க்கை பாடம் ரொம்ப அழகாக நமக்கு புரிஞ்சிருங்க. ஸோ தயவு செய்து இந்த சூழ்நிலை ஏற்படாதவாறு என்னென்ன செய்யணுமோ உங்கள் வாழ்க்கைக்கு அதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிங்க, நிறைய படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மஸ்தி பண்ணணுமோ, என்ன என்ஜாய்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வேணுமோ அதை பண்ணுங்க. அப்போ வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை இந்த வயசு என்ஜாய் பண்ணுற வயசை நான் இப்போ என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம உட்காந்து ஆராம்சே ரெஸ்ட் எடுக்கணும்ல, அந்த சமயத்துலலாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காலி பர்ஸு, வெறுமையாக உள்ள மனசு, இதெல்லாம் நம்மளை பாடாப்படுத்தும். ஸோ தயவு செய்து எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த 3 விஷயத்தில் இருந்தோம் நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்றது நம்புங்க.